100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 21/4/2026 செவ்வாய்க்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் பெயர்ச்சியை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது? மிக மிக முக்கியமாக அந்த பெண்ணால் வரக்கூடிய பெரும் சம்பவம், நடக்கப் போகும் ஆபத்து, என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கணும். இந்த 21/4/2026 செவ்வாய்க்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் சுக்கிரன் பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும், ரண ருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், லாபஸ்தானத்தில் புதன் பகவானும், செவ்வாய் பகவானும், ராகு பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன், சனி என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பார்க்க போகிறீங்க. இதற்கு முன்னாடி தடைபட்டு இருந்த அனைத்து காரியங்களும் சிறப்பாக நடந்து முடிய போகின்றது. தொழிலையும் வியாபாரத்திலையும் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பு உயரப்போகின்றது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. இதுநாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைத்த உங்களுக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் ஒரு சட்டம், அதாவது நீங்கள் சொல்கிறபடி தான் அனைவரும் கேட்க போகிறாங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். குடும்பத்தில் நடக்க வேண்டிய தடைபட்டு இருந்த காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் சிறப்பாக நடந்து முடிய போகின்றது. குடும்ப ரீதியாக நல்ல பலன்களை பார்க்க போகிறீங்க. உங்களை மதிக்காமல் இருந்த உறவுகள் கூட உங்களை தேடி வந்து மதிக்க போகிறாங்க. குடும்ப ரீதியாக மிக பெரும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ராஜ யோகத்தையும் பார்ப்பீங்க அப்படின்றது உறுதி. உங்களுக்கு குடும்பத்தில், அதாவது தாய் தந்தை வழியில், பூர்வீக சொத்து வழியில் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகின்றது. உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. சிறப்பான உடல் ஆரோக்கியத்தோட இருக்க போகிறீங்க. கடன் தொல்லைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க. அரசாங்க ரீதியாக உதவி கிடைக்கப் போகின்றது. இதுவரைக்கும் உங்களை எதிர்த்த எதிரிகள், தொல்லை கொடுத்தவர்கள், பொறாமை கொண்டவர்கள், இவங்க எல்லாம் விலகி ஓடப் போகின்றார்கள். ஒட்டு மொத்தமாக சிறப்பான காலகட்டமாக இது இருக்கும் என்றாலும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட பேசக்கூடிய பேச்சு, செய்யக்கூடிய செயல் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 3ஆம் நபர், உங்களுக்கு முன்பின் தெரியாத பெண்களிடமும் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நிச்சயம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும்.